வழக்கொன்றில் உயர்நீதிமன்றம் ஒரு கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறது. பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்துதல் போன்றவையும் பாலியல் சீண்டலுக்கு உட்படக்கூடிய வார்த்தைகள் தான் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நீதிமன்ற செய்தியாளர் மதன் இணைகிறார். அவரோடு பேசலாம். மதன், இது குறித்து விவரங்கள் என்ன? சென்னை அம்பத்தூரில் உள்ள HCL நிறுவனத்தில் பணியாற்றிய ஒரு மார்க்கெட்டிங் அதிகாரிக்கு எதிராக அங்கு பணிபுரியும் 3 பெண்கள் பாலியல் புகார் அளித்தார்கள். இந்த புகார்கள் குறித்து விசாரித்த அந்த நிறுவனத்தின் விசாரணை குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு 2 ஆண்டுகள் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வு வழங்கக்கூடாது என்று பரிந்துரைத்தது. இந்த பரிந்துரை எதிர்த்துதான் அந்த மார்க்கெட்டிங் அதிகாரி சென்னை தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தனது தரப்பு விளக்கத்தை தெரிவிக்க எந்த வாய்ப்பும் வழங்கவில்லை. எனவே அது ரத்து செய்ய வேண்டும், அறிக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்கள். இந்த ஒரு வாதத்தை ஏற்றுக்கொண்டு அந்த அறிக்கையை ரத்து செய்து அந்த தொழிலாளர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை ரத்து செய்யக்கூடியதான் தற்போது தனியார் நிறுவனம் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி மஞ்சுளா விசாரிக்க வந்தபோது HCL நிறுவனம் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் பெண்ணும் வேலை பார்த்தும் இந்த மேஜைக்கு பின்னால் நின்று கொண்டு அவர்களை தொட்டு கை குலுக்கி வருவதாகவும் அந்த உடை அளவை கேட்டு தவறாக நடந்து கொள்வதாக தெரிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் விசாரணை குழு இயற்கை நீதி கொள்கைப்படிதான் விசாரித்தது என்றும் அவர் தரப்பில் வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அந்த 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி தொழிலாளர் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவை ரத்து செய்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதே போல விசாரணை குழு பரிந்துரை செல்லும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் பணியிடத்தில் பெண்களுக்கு ஏற்படும் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு எதிரான சட்டம் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு நடத்தை எப்படி உணர்கிறார் என்பதை முதலிப்படுத்த தவிர துன்புறுத்தலுடைய நோக்கங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தற்போது நீதிபதி இந்த தன்னுடைய உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். நன்றி மதன், விவரங்களை வழங்கியமைக்காக.